Hi dears, welcome to our channel Lily Flower. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். இப்போ அங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ என்னன்னா, மேடம் இத்தனை நாளா வந்து வீட்டுல லேட்டா தூங்கி எந்திரிச்சு நல்லா என்ஜாய் பண்ணி எப்படின்னா டிவி பார்த்துட்டே இருந்தாங்க இல்லையா. இனிமேட்டு வந்து தேர்ஸ்டேவ்ல இருந்து எங்க போக போறாங்க? ஸ்கூல் போக போறாங்க. அதுக்கு வந்து இப்ப ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாம் நாங்க வாங்கி காமிக்க போறோம். என்னென்ன வாங்கணும்னு சொல்லி பாக்கலாமா? அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இத்தனை நாளா வந்து மேடம் வந்து பக்கத்துல இருக்க ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் மாதிரி வேன்ல போக போறாங்க. சோ வேன்ல போகும் பொழுது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த ஃபர்ஸ்ட் டேவே நான் கேட்டு வீடியோஸ் போடுறேன். அவளுக்கு கொஞ்சம் வேன்ல அனுப்புறதுக்கு எனக்கும் கொஞ்சம் பயம்தான். இருந்தாலும் நம்ம எத்தனை நாள் கைக்குள்ளே பத்தி வச்சிருக்கிறது. ஸ்கூல் போகணும் இல்லையா, நல்ல எஜுகேஷன் கொடுத்தாதான் பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஹையர் எஜுகேஷன் போகல அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் அதனாலதான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கோம். கொஞ்சம் கஷ்டம்தான், சரி பாத்துக்கணும். சேஃப்டி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் சேஃப்டி எல்லாமே பாப்பாவுக்கு சொல்லியிருக்கேன். வேன்ல எப்படி ப்ராப்பரா போகணும், அங்க எப்படி பிஹேவ் பண்ணணும், அவங்க கிட்ட யார் பிஹேவ் பண்ணா திருப்பி நம்ம கிட்ட வந்து சொல்றது, அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு நிறைய விஷயம் வந்து சொல்லி கொடுக்கணும். அதனால சொல்லியிருக்கேன். ஸ்கூல்ல எது நடக்குதோ அது வந்து அன்னைக்கு ஈவினிங் அம்மா கிட்ட சொல்லிடணும். வேன்ல கேர்ஃபுல்லா போகணும். யாருக்கிட்டே தேவையில்லாம பேசக்கூடாது. அதே மாதிரி அங்க யாராவது பாப்பா கிட்ட பேசினாலும் அது எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால அட்வைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப வந்து நம்ம பக்கத்து ஸ்கூல்ல போனது மெட்ரிக். இப்ப நான் வந்து போற ஸ்கூல்ல வந்து சிபிஎஸ்இ போகும்போதுதான் தெரியும். சரி, ஓகே. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, ஸ்கூலுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டியாச்சு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டினதும் அட்மிஷன் போட்டதுமே வந்து புக்ஸ், பேக், யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. பேக் கொடுக்கல. இந்த ஸ்கூல்ல தான் பேக் கொடுத்தாங்க, அந்த ஸ்கூல்ல பேக் எல்லாம் கொடுக்கல. பேக்லாம் லஞ்ச் பேக்லாம் நம்ம தான் வாங்கணும். அதனால என்னென்ன பேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாமா? பேக் வந்து இந்த லஞ்ச் பேக்ல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன சொல்லுங்க பாக்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தர்மாக்கோல் இருக்கு. தர்மாக்கோல் அதை வச்சிருக்காங்க. இது நம்ம ஃபுட் எப்படி வைக்கிறோமோ, காலையில எப்படி ஃபுட் வைக்கிறோமோ அதே மாதிரியே வந்து லஞ்ச் டைம் வரைக்கும் இருக்கு, சூடா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹாட்டாவும் இருக்கும். அதனால நம்ம ஹாட் பேக்ல தான் வைப்போம். இருந்தாலும் வந்து நம்ம ஃபுட் எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வார்மா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப தின்னா இருக்கு. அதே மாதிரி இங்க கொஞ்சம் வந்து பட்ஜெட் அதிகமா தான் போச்சு பேகுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கடையில தப்பாங்க. அப்பா வந்து டைலரிங் ஃபீல்டுல இருக்கிறதால இது அப்பாவுக்கு தெரியும். இத பாருங்க, இது வந்து ஸ்ரீ விருத்தாம்பிகை லைனர்ஸ் அவங்களுடைய கடையில தான் வாங்கிட்டு வந்தோம். அப்பாவுடைய ஃப்ரெண்டு தான் அவங்க. இங்க வந்து வாட்டர் பாட்டில் இத வைக்க மாட்டோம். எப்படியும் சைடு அடிக்கும், அதனால வாட்டர் பாட்டில் வைக்க மாட்டோம். நாங்க உள்ளே வச்சுக்கிறது. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா பேக் குட்டியா இருந்தாலும் காம்பாக்டா அழகா இருக்கும். தூக்கறதுக்கு நல்லா அதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா தர்மாக்கோல்ங்கிறதால ஃபுட் அப்படியே வந்து அந்த ஹாட் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோம். எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து சூடாவே இருக்கும். ஹீட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து எனக்கு நிறைய டச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அதான் டச் பண்ணாத. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் தான் வந்து நிறைய புக்ஸ் கொடுத்துருக்கனால 12th படிக்கிற பசங்க பேகா. ஆனா இவதான் வந்து பாப்பா தான் வந்து பேக் செலக்ட் பண்ண போனா, எனக்கு இந்த பேக்கே ஓகேமா அப்படின்னு சொல்லி பர்பிள் கலர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால போட்டுருக்கேன். வீடியோல தெரியுமா உங்களுக்கு ப்ளூ கலர் மாதிரி தெரியும், ஆனா இது பர்பிள் கலர். சரி, ஓகே. இதுல எத்தனை வந்து செக்ஷன் இருக்குன்னு பாக்கலாமா? இது வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன், இது வந்து செகண்ட், இது வந்து தேர்டு, இது வந்து ஃபோர்த். இதுல வந்து பெரிய ஹெவி நோட் புக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், இல்ல குட்டி குட்டி நோட் புக்ஸ் வச்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம புக்ஸ் மீடியம் சைஸ்லாம் வச்சுக்கலாம், லோ மீடியம் சைஸ்லாம் இதுல வச்சுக்கலாம். இல்ல பாக்ஸ் ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாம் வச்சுக்கலாம். இந்த மேடம் வந்து பாக்ஸ் மட்டும் தாங்க, மந்த்லி வந்து நாங்க பாக்ஸ் வாங்கி கொடுக்கணும். இவளுக்கு ஒரு பாக்ஸ் உருப்படியா வச்சிருக்கவே மாட்டா. எந்த பாக்ஸ் எடுத்துட்டு போனாலும் மறுநாளே அதை வந்து உடச்சு கிளியர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பாக்ஸ் எடுக்கிறது அதுனா ஹைஃபையா தான் எடுப்பாங்க. சின்ன சின்ன நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ஓபன் பண்ணி தானே எடுத்துட்டு போவோம். இப்ப பவுச் வாங்கிருப்போம். இப்ப பாருங்க பாக்ஸ் எங்கன்னு பாக்குறீங்க. பாத்துலாமா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்க பாக்கலாம். இது வந்து நாங்க டிமார்ட் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, டிமார்ட் போனோம் கடலூருக்குன்னு.
அங்க வாங்கினதா? அங்க வாங்கினது. இப்ப வந்து இந்த இதுதான் பாக்ஸ் வந்து ஸ்கூல் பாக்ஸ். இது வந்து ஸ்கூலுக்கு வாங்கின ஸ்கூல் பஸ். ஸ்கூல் பஸ்ஸே நான் இப்ப தூக்கிட்டு போப்பேன் ஸ்கூல் பஸ்ல. ஆமா, இது வந்து ஸ்கூல் பஸ், மேஜிக் பஸ். இதுக்கு வந்து மேஜிக் பஸ்னு பேர். இது பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா 189 இதோட பிரைஸ். இங்க இது பாருங்களேன், பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்து டயர் இருக்கும், அது அப்படியே ஓடும். டயர்ல வீல் இருக்கும். ஊட்டி விட்டா இது வந்து என்ன ஆப்பாங்கன்னா, இப்படி நம்ம ரெடி உருட்டி பண்ணி விட்டோம்னு விட்டா வச்சுக்கோங்க, ஓடிட்டு. ஸ்கூல்ல இதை வச்சு ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க படிக்கிறத விட்டுட்டு. சரி, ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிடலாமா? ஓபன் பண்ணா இந்த மாதிரி இங்க ஒரு லேயர், இங்க ஒரு லேயர் இருக்கும், இங்க ஒண்ணு. நான் இப்ப வந்து இந்த எரேசர் மாதிரி இப்படி ஒண்ணு வச்சிருப்பேன். ஆமா, இந்த எரேசர் எடுத்து இப்படி ஆல்ரெடி வந்து மேடம் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க பேக்லாம். நான் பேக் வாங்கறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். சரி, அதை நம்ம எப்பயுமே ஸ்டேஷனரி ஐட்டம் பொறுத்தளவு ஹோல்சேலா வாங்கிட்டு வந்துடுவோம். பென்சில், எரேசர், ஷார்ப்னர் இதெல்லாம் வந்து ஹோல்சேலா வாங்கிட்டு வந்து வச்சிருவோம். லோக்கல்ல வாங்க மாட்டோம். ஏன்னு வச்சுக்கோங்க, என் பாப்பாவுக்கு வந்து வச்சுக்கோங்களேன், பாப்பாவுக்கு வந்து அடிக்கடி தேவைப்படும். தேவைப்படுற நேரத்துல வந்து வீட்டுல யாரு இருக்கா இல்லன்னு தெரியாது. அடிக்கடி வந்து நம்மளால கடைக்கு நாங்க போக மாட்டோம். சரி, இப்போ எப்போக்குள்ளே வந்து வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நிறைய வந்து பென்சில் பாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸா தான் வாங்கிட்டு வந்து வச்சிருவோம். சரி, இப்ப என்னென்ன வச்சிருக்காங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த கத்தி மாதிரி இருக்குல்ல, ஆனா இது கத்தி கிடையாது, கத்தி மாதிரியே எரேசர். இங்க பாருங்க, நம்ம எல்லாம் கத்தில இப்படி இப்படி தாழ்ந்து விட்டா கத்தி வெளில வரும்ல, ஆனா இதுல தாழ்ந்து விட்டா கத்தி வெளில வராது, எரேசர் வெளில வரும். ஆமா, இவங்க சத்தம் கேட்கும். சத்தமும் அதே நைஃப் மாதிரி தான் இருக்கும். சேம் நைஃப் மாடல் தான் இது. இப்படி எடுத்துட்டு இது பண்ணிக்கலாம். அதுவும் அப்புறம் இதுக்கு க்ளோசிங் மூடி கூட செங்கடாது மூடி கொடுக்கல. அது அதுக்கப்புறம் இந்த எரேசர் தீர்ந்து போயிடுச்சுன்னா இன்னொரு எரேசர் கூட இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமா, இது ரீஃபில்லர் தான், ரீஃபில் பண்ணிக்கலாம். இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெண்டு கொடுத்துருக்காங்க. சரி, இது அழைச்சா ஒரு டஸ்ட் வரும் இல்லையா, அதை அழைக்கிறதுக்காக இது புதுசு, இதான் பாருங்க, இதை அழைக்கிறதுக்காக ஒரு டஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நம்ம மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி ரிமூவ் பண்ணி இது வந்து டஸ்ட் மாதிரி இருக்கும், ஸ்லிக்கான் அந்த மாதிரி டைப். இது இப்படி இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். என்னன்னா கண்டுபிடிக்கிறாங்க இந்த குழந்தைங்க வந்து இதை வாங்கறதுக்காகவே ஸ்கூல் போலாம் போல, அந்த அளவுக்கு இருக்கு. நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லேயர் இந்த மாதிரி லேயர்ல வந்து நான் எரேசர் மட்டும்தான் வச்சிருந்தேன். அந்த ஸ்கேல் எடுமா, அந்த ஸ்கேல் ரொம்ப பெருசா இருந்துச்சுனால நான் பாக்ஸ்ல பாக்ஸ் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 1 2 3 அவ்வளவுதான். ஆமா, 3 லேயர் இருக்கு. இதான் பஸ் பாக்ஸ். இதுல வந்து ஸ்டாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து ஷார்ப்னர். இந்த ஸ்டாப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து ஷார்ப்னர் இருக்கு. நம்ம பென்சில்லாம் சீவிக்கலாம். இதுல அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது எனக்கே தெரியாது, இப்ப எங்க மம்மி சொன்னக்கு அப்புறம் தான் தெரியுது. என்ன பண்ற? இதுல ஏதாவது ஓபன் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா இது என்னன்னு தெரியல, இது ஓபன் பண்ண முடியலங்க. இது ஷார்ப்னர், அவ்வளவுதான். இதுதான் ஸ்கூல் பஸ். ஸ்கூல் ஸ்கேல் இருக்கு, பென்சில் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேல் ரொம்ப பெருசா இருக்கனால இதுல பத்த மாட்டேங்குது, அதனால நான் பேக்ல வச்சிருக்கேன். இந்த ஸ்கேல் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளைல இருக்கல கில்டர் எல்லாம் இருக்கும் இல்லையா, உள்ள கிட்டர் வச்சு எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. இதுக்காகவே வந்து எனக்கு நிறைய ஸ்கேல் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு டிஃப்ரெண்டா வாங்கி கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கேல் பாருங்க, இந்த ஸ்கேல் வந்து கிட்டர்ஸ் எல்லாம் அப்படியே மேல இருந்து தெரியுதா உங்களுக்கு? நான் இந்த மாதிரி பாக்ஸே வச்சிருந்தேன், அந்த பாக்ஸ் உடைஞ்சிருச்சு, அதனால நான் வந்து இந்த பாக்ஸே நான் இந்த மாதிரி பாக்ஸே வச்சிருந்தாங்க. எல்கேஜி யூகேஜில எல்லாம் இவங்களுக்கு பிங்க் கலர், எல்லாமே பிங்க் கலர் தீம்ல தான். பேக்ல இருந்து பேக் ஸ்கூல்ல கொடுத்துருவாங்க. நான் வந்து அது வந்து யூகேஜ் எல்கேஜ்ல இருந்து இல்ல, அம்மா சொல்றது பிங்க் கலர்ல தான். 3rd ஸ்டாண்டர்ட்ல தான் இந்த மாதிரி கிட்டர்ஸ் எடுத்துட்டு போனேன், திருச்சியில வாங்கினது. ஆமா, திருச்சி மங்களன் மங்கல்ல வாங்கணும். எப்படி இருக்கு? ஆனா நாங்க சும்மா மாலுக்கு போனோம், அங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வாங்கிட்டோம். நாங்க எப்பயுமே திருச்சியில தான் வாங்குவோம் மங்களன் மங்கல்ல. இந்த டைம்ல வந்து டிமார்ட்ல வாங்கியாச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் டிமார்ட்ல வாங்கியிருக்கோம். ஆமா, டிமார்ட்லயும் வந்து நாங்க திருச்சியில தான். டிமார்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடலூர்ல இருக்கு. பிரைஸும் வந்து ரீசனபிளா இருக்கு, போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. கூட ஒரு அட்டை கொடுத்துருப்பாங்க, அதுல வச்சு இந்த ஸ்கேல் பாத்தீங்கன்னா 69 rupees.
நான் பிரைஸ் டேக் கூட இதுல இருந்து எடுக்கல. இந்தமா உள்ள வச்சுட்டு நம்ம ஸ்கேல் எரேசர்லாம் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து இதுவும் வந்து ஒரு கிட் எடுத்தேன், எதுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அப்சரா கிட்டு. எனக்கு அப்சரானாலே ரொம்ப பிடிக்காது. உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா அப்சரா? அப்சரா பென்சில் இவங்களுக்கு பிடிக்காதான். இவங்களுக்கு வந்து அந்த ஹெச்பி டாம்ஸ் கிட் அதான் பிடிக்கும். எஸ், சேம் டூ. ஆனா நான் இப்ப வாங்கியிருக்கிறது எல்லாமே அப்சரா தான். இதுல வந்து என்னன்னா ஒரு ஸ்கேல், 2 பென்சில், ஒரு ஷார்ப்னர், ஒரு ஸ்கேல், 2 பென்சில், ஒரு ஷார்ப்னர், ஒரு எரேசர், அதான் இருக்கு இதுல. ஐயோ லேப்ல பிடிக்கல. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க தங்கச்சி பொண்ணு வைஷுக்கு வாங்கியிருக்கேன். அவ வந்து ஸ்கூல் போகும்போதெல்லாம் வந்து அக்கா எனக்கும் பாக்ஸ் கொடுக்கா எனக்கும் கொடுக்கா சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்க அப்ப பால்வாடி தான் போறாங்க. அவங்களுக்காக இந்த எல்சா என்ன எல்சா ஆனா அதுக்கப்புறம் இந்த பேரு எனக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து பேரு, இதுக்கப்புறம் இந்த பேரு. இது வந்து பாத்தீங்கன்னா வைஷு பாப்பாவுக்காக வாங்கியிருக்கேன். குகன் ஸ்கூலுக்கு இப்பதான் பால்வாடியா போயிருக்கான், அதனால இதெல்லாம் என்னன்னு தெரியாது. குகனுக்கு அப்புறமா வாங்கிக்கலான்ட்டு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பிளஸ் ஒரு செக்ஷன் இருக்கு. ஒரு இது வந்து பென்சில்லாம் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க எல்லாம் பல்பம் தானே யூஸ் பண்ணுவாங்க, இதுல செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் அழகா இருக்கு பாக்க. பல்பம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸ்லேட்ஸ்லாம். அது இங்க பாருங்க, டிப் பென்சில் நீங்க கிறிஸ்டல்ல பாத்துட்டீங்கல்ல. கிறிஸ்டல் எப்படி அது கூத்து தீர்ந்து போச்சுன்னா உடஞ்சிச்சுன்னா மாத்தி மாத்தி பண்ணிப்பீங்கல்ல, அதே மாதிரி இதுவும் சேம் டூ. கிறிஸ்டல் மீன்ஸ் நமக்கு வந்து பால்ஸா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சொல்லலாம். இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனா அது பால்ஸா இருக்கும். இங்க பாருங்க இப்படி இருக்கா, இந்த கூத்து உடஞ்சிச்சுன்னா. ஆனா நம்மளுக்கு இத கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் கரெக்டா பண்ணீங்கன்னா உள்ள போகாது, தப்பு. கரெக்டா அப்புறம் வந்து இதெல்லாம் லேபிள். இப்போ பிங்க் தானே ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, பிங்கே ஃபர்ஸ்ட் வச்சிடலாம். லேபிள் வந்து நாங்க டிமார்ட்ல வாங்கல, ஏன்னா அவங்க டிசைன் பிடிக்கலையா மேடம்க்கு. அதனால இது வந்து லோக்கல் ஷாப். நாங்க ஆல்ரெடி ஒட்டிட்டோம், அதனால கொஞ்சமா உங்களுக்கு தெரியுது பார்த்தா. நாங்க ஆல்ரெடி புக்ஸ் எல்லாம் வந்து ப்ரவுன் ஷீட் போட்டு கவர். நான் வந்து இப்போ ஒன்னியோன் தான் வாங்கினேன், பார்பி போட்ட டிசைன். எங்க டாடி வந்து 3த்தையும் வாங்கிக்கோ டிஃப்ரெண்டா அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆஞ்சநேயர் வாங்கியிருக்கேன். ஆஞ்சநேயர் கியூட்டா இருக்கும், இங்க பாருங்களேன். இங்க பாருங்களேன், ஆஞ்சநேயர் மாதிரி ரொம்ப கியூட்டா இருக்கும். ஆஞ்சநேயர் அதுவும் நாங்க செந்தில் ஸ்டோர்ல வாங்கினோம். ஆஞ்சநேயர், எல்சானா, பார்பி டால், இது 3ம் வாங்கிட்டு இருக்கோம். மத்ததெல்லாம் பாய்ஸ் மாதிரி இருந்துச்சு, அதனால பிடிக்கல. இது வந்து அப்சரா பென்சில் தான் நல்லா இருக்கும். நான் அப்சரா தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டாம்ஸும் நல்லா இருக்கும். பட் டாம்ஸ் என்ன பண்ணுவோம் வந்து அந்த பென்சில் எழுத அந்த ஷார்ப்னஸ் குறைஞ்சிடும். அடிக்கடி வந்து நம்ம ஷார்ப் பண்ணணும். அதனால வந்து நான் அப்சரா தான் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு அப்சரா பாக்ஸ் 2 வாங்கியிருக்கேன் நினைக்கிறேன். 2-3 டப்பா வாங்கியிருக்கேன். இது மாதிரி எனக்கே தெரியாம ஜெல்லி செய்யறதுக்கு பாப்பா வாங்கியிருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எரேசர் கிட். இன்னொரு சூப்பரான வந்து வாட்டர்மெலன், செரி, பைனாப்பிள், அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி ரெட் கலர்ல இருக்கு. ஸ்ட்ராபெரி ரெட் கலர்ல இருக்கு, ஆனா இது பிங்க் கலர்ல இருக்கு. இப்ப பைனாப்பிள், லெமன், இது என்னன்னு தெரியல. லைம், பைனாப்பிள் இதா இருக்கு. இது எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 செட் ஆஃப் 5. இது வந்து பாத்தீங்கன்னா 35 rupees. இது வந்து செட் ஆஃப் 5. இது வந்து 35 rupees. ஆனா இது ரொம்ப கியூட்டானதுங்க. இது ரொம்ப கியூட்டானது. ஆனா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அது 39. இங்க இருக்காங்க நல்லா தெரியுதா 39. இப்ப வந்து இது பென்னையும் மாடல்ல இருக்கும். பாப்ஸ்டிக் நீங்க பாருங்க, பெண்ணையும் இது அழைக்கும், பென்சிலையும் இது அழைக்கும். நான் அழைச்சு பார்த்தேன், அது அழைச்சிருச்சு. அதனால பாதி பிரிச்சு வச்சிருக்கேன் நான். இப்ப இவங்க பிரிச்சு எடுத்து காட்டுறேன், பாத்தீங்களா? இது வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன். நீ சூப்பரா. உனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். இது நல்லா இருக்குல்ல, கியூட்டா. ஆனா அதுக்கு ஐஸ்கிரீம் கண்ணு மூக்கு வாயிலாம் இருக்கு, பாத்தீங்களா? இது கியூட்டா இருந்துச்சு, எடுத்து போட்டுட்டோம் நாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் இது ரெட் கலர் அண்ட் எல்லோ இருந்துச்சு, ப்ளூ எல்லோ.
மொத்தம் கலர்ஸ் வந்து பிங்க். இப்ப அங்க மேல நான் காமிக்கிறேன். ரெட்டா பாத்தீங்கன்னா ஒரு பிங்க். அடுத்து வந்து ப்ளூ. சரிடா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பேனா வாங்கியிருக்கேன். நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் 4th ஸ்டாண்டர்ட் போகக்குள்ள பேனா யூஸ் பண்ணணும்னு சொன்னா பாப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 வாங்கியிருக்கேன். ஆனா அது எங்க வச்சேன்னு தெரியல. இது மட்டும்தான் இப்ப பேக் உள்ள கிடக்கு. அப்புறம் இது கொஞ்சம் டிசைனா இருக்கே, டிஃப்ரெண்டா இருக்கேன்னு இந்த பென்சில் கொஞ்சம் எடுத்தேன். ஸ்வீட் டைம் பென்சில். இதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 79 rupees. இதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 79 rupees. இதுவும் வாங்கினேன். இதுல எத்தனை பென்சில் இருக்கும்னா 12 பென்சில். நான் ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டேன் அங்க திருச்சி. 7, 8, 9, 10, 11, 12, 13. 2, 4, இன்னும் ஒண்ணு இருக்குமா அங்க? 5, 6, 7, 8, 9, 10, 11. ஆமா 12 பென்சில். இதுக்கு கியூட்டா சேம் அந்த ஐஸ்கிரீம். நான் ஆல்ரெடி பிரிச்சிட்டேன்னு அதனால அவனுக்கு பிரிச்ச மாதிரி தெரியும். இந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையுமே பிரிச்சு எடுத்துட்டாங்க. எடுத்து உள்ள வச்சுட்டேன். எங்க அந்த பாக்ஸ் எடுத்து அவங்க காமிக்கிறேன். எங்க அந்த பாக்ஸ் அது அடியில இருக்க லேயரை காமிக்கல. இந்த ஐஸ்கிரீமும் நல்லா இருக்குல்ல, ப்ளூ கலர். இதான வாசனை இது கோன். அது குடும்பம் இது வந்து கோன் மாதிரி. இங்க பாருங்களேன், இந்த பென்சில் தான். இந்த ரெயின்போ மாதிரி இங்க ஃபிளவர்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ரெயின்போ எரேசர் மாதிரி வீடியோல இது பாத்தீங்களா? அந்த பாப்ஸ்டிக் எரேசர் கூட வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆர்டினரி பென்சில் எரேசர், ஷார்ப்னர், அப்சரா. இது எல்லாமே அப்சரா. இது வந்து ஒரு எரேசர் எவ்வளோன்னா 5 ரூபாய். இது ஷார்ப்னர் 5 rupees. இதுவும் 5 rupees தான். இந்த எரேசரும் 5 rupees தான். இது வந்து இந்த எரேசரும் 5 rupees தான். இந்த எரேசரும் 5 rupees தான். ஆனா இது பெட்டரா? இதுவே அவ்வளவா பெட்டர் நினைக்கிறேன். இந்த எமோஜி ஸ்மைலில நீங்க பாத்துருப்பீங்கல்ல, அந்த எரேசர் என்கிட்ட இருந்துச்சு. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே பார்த்து யூஸ் பண்ணிட்டேன். இது ஒண்ணு தான் இங்க இருந்துச்சு. அதனால நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். இதெல்லாம் கியூட்டா இருக்கும். திருச்சியில வாங்கினது. அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணி தீர்த்துட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா பேனா. இது வந்து பட்டர்ஃப்ளை சிம்பிளி பால். பட்டர்ஃப்ளோ பென் அந்த மாதிரி போகுமா. இது வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. நாங்க பாத்தீங்கன்னா நிறைய வாங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்க நோட்ஸ் எல்லாம் காமிக்கிட்டோமா? இப்போதைக்கு அவ்வளவுதான் வாங்கியிருக்கோம். போன வருஷம் வாங்கினதும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. பென்சில், எரேசர் அதெல்லாம் அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெல்லி இது நான் அம்மா காமிச்சிருப்பாங்க. நான் போய் பர்ச்சேஸ் பண்ற டைமிங்ல மேடம் வந்து இதை 2 எடுத்துட்டாங்க. இத பாப்ஸ்டிக் ஐஸ்கிரீம் எரேசர் பார்த்தால ஒரிஜினலாவே அது சேர்த்து காமிப்பாங்க. இப்ப அங்க நோட்ஸ்ல நாங்க காமிச்சிட்டு டவுன் ஷீட் இப்பாங்க. ஐயோ தலைக்கு இல்லையா? இது மட்டும் ரஃப் நோட்டு சின்னதா இருக்கும். மத்ததெல்லாம் மீடியம் சைஸ். இந்த மாதிரி சைஸ் புக்ஸ். நிறைய புக்ஸ் அதுக்காக தான் நான் பெரிய பேக்கே வாங்கினேன். கலப்புது. பெரிய பேக்கே வாங்கினேன். இது பாத்தீங்களா? இருங்க உங்களுக்கு வந்து நான் ஒன்னொன்னா எடுத்து காமிக்கிறேன். ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கூல் உங்க பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாங்களா? ப்ளவுன் ஷீட் எல்லாம் போட்டீங்களா? எரேசர் பென்சில் எல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட்டீங்களா? வளர்றனா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். until bye from Pratibha and Rashmi. Bye. Bye.